अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வழியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத ஊராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிதிரதி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது. பல தர்மங்களை பீஷ்மாச்சாரியர் உபதேசிக்க கேட்ட தர்மபுத்திரர், நீர் உபதேசித்த தர்மங்களுக்குள்ளே எது உயர்ந்த தர்மம் என்று அவரையே கேட்க, அவர் பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனம்தான் உயர்ந்த தர்மம் என்று சொல்லி அந்த திருநாமங்களையும் சொல்லுகிறார். திருநாமங்கள் ரிஷிபி பரிகீதானி என்று சொல்லப்பட்டபடி முன்னாலேயே ரிஷிகளாலே சொல்லப்பட்டவை. அவை யானி நாமானி கவுணானி என்று பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை விளக்குபவை என்று இது அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட திருநாமங்களுக்கு அழகான விளக்கங்களை அளிப்பதற்காக ஆச்சாரியர்கள் பலர் அற்புதமான வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே இன்றைய தினம் முதலிலே 977வது திருநாமம் யஜ்ஞக்ருத் என்கிற திருநாமம். இந்த திருநாமத்திற்கு முதலிலே ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் காட்டுகிறார்? யஜ்ஞக்ருத் என்றால் யஜ்ஞத்தை செய்பவர் என்பதுதான் பொருள். ஆனாலும் ஆதிசங்கர பகவத்பாதர் இதற்கு 2 பொருளை காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார்னா, ஜெகதாதௌ தது அந்தேச்ச யஜ்ஞம் கரோதி கிருந்ததீதிவா யஜ்ஞகிருத்து என்று 2 பொருளை காட்டுகிறார். அதாவது ஜகத்தினுடைய ஆதி காலம், அதாவது உலகங்களை எல்லாம் படைப்பதற்காக அப்படி முதல்ல காரியம் பண்ணுகிறார்களோ, அப்பொழுது உண்மையிலே சொல்ல போனார் அவருக்கு இந்த உலகங்களை படைத்தல் என்கிறதே ஒரு யஜ்ஞம் தான். யாருக்கு? பகவானுக்கு. ஆகையினால ஜெகதாதௌ, ஜெகத்தினுடைய ஆதியிலே என்னால் இந்த உலகத்தினுடைய தோற்றத்தின் ஆரம்பத்திலே யஜ்ஞம் கரோதி, யஜ்ஞத்தை செய்கிறார். அதனால் யஜ்ஞகிருத் என்று ஓர் அர்த்தம் காட்டினார். அடுத்தபடியாக தது அந்தே, அதாவது அந்த உலகத்தினுடைய முடிவிலே அதை கிருந்ததி, யஜ்ஞம் கிருந்ததி. கிருந்ததி என்னால் அது இந்த கிருத் என்கிற சப்தத்திற்கு கரோதி என்றும் பொருள் சொல்லலாம், கிருந்ததி என்றும் அர்த்தம் சொல்லலாம். கிருந்ததி என்றால் முடிக்கிறார் என்பது பொருள், அழிக்கிறார் என்பது பொருள். ஆஹா, உலகத்தை ஆதி காலத்திலே படைத்தார், பிரளய காலத்திலே உலகத்தை அழித்தார் என்று வருகிற பொழுது இவர்களெல்லாம் கூட யஜ்ஞந்தானே. ஆயினாலே ஜெகதாதோ யஜ்ஞம் கரோதி தது அந்தே யஜ்ஞம் கிருந்ததீதிவா யஜ்ஞகிருத்து என்று ஆதி காலத்தில் யஜ்ஞத்தை படைத்து பிரளய காலத்தில் அந்த யஜ்ஞத்தை அழிப்பவர் என்கிற அர்த்தத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் அற்புதமாக காட்டினார். யஜ்ஞகிருத் என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் சொல்லுகிற பொழுது, ஜெகத்ஜிதாய யஜ்ஞம் ஆதௌ சிருஜதி இது யஜ்ஞகிருத்து. ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டின அர்த்தமே என்று கூட கொள்ளலாம். அதாவது ஜெகத் ஹிதாய, உலகத்தினுடைய நன்மைக்காக என்ன பண்ணினார்? ஆதவ், இந்த உலகத்தை எல்லாம் படைக்கின்ற காலத்திலே முதலிலே யஜ்ஞம் சிருஜதி, யஜ்ஞத்தை உண்டாக்கினவர். உண்மையிலே இந்த யஜ்ஞங்கள் என்பதை உண்டாக்கினவரே பகவான் தான் என்கிற அர்த்தத்தை அவர் அப்படி காட்டினார். சத்யதந்த தீர்த்தர் மிகவும் சுருக்கமாக யஜ்ஞம் கரோதி இது யஜ்ஞகிருத்து, யஜ்ஞம் கரோதி என்னால் என்ன? யஜ்ஞத்தை செய்பவர், அதனால் இவருக்கு யஜ்ஞகிருத் என்று பெயர் என்று அப்படி காட்டிவிட்டார்.
அடுத்தபடியாக யக்ஞி என்பது 978வது திருநாமம். யக்ஞி, யக்ஞினா யஜ்ஞமாயே இருப்பவர் என்பதுதான் பொருள். யஜ்ஞத்திற்கு தலைவர் என்று பொருள். அதைத்தான் ஆச்சாரியர்கள் மூவருமே காட்டுகிறார்கள். யஜ்ஞானாம் தத் சமாராதாத்மனாம், அதாவது யஜ்ஞங்களெல்லாம் பகவானுக்கு சமாராதனம். சமாராதனம் என்னாலுன்னா ஆராதனம், சம்யக்கு ஆராதனம். அதாவது யஜ்ஞானாம் தத் சமாராதனாத்மனாம், பகவானுக்கு சமாராதனமாக இருக்கக்கூடியதான யஜ்ஞங்கள். உண்மையிலே யஜ்ஞங்களை கொண்டு தான் நாம் பகவானை ஆராதிக்கிறோம். பல பல யஜ்ஞங்கள், எங்கே எத்தனை யாகங்கள் செய்தாலும் கூட அத்தனை யாகங்களும் கடைசியிலே பகவானுக்கு ஆராதனமாகத்தான் செல்கிறது. இன்னும் சொல்ல போனால் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் இந்த அர்த்தம் மிக விரிவாகவே சொல்லப்படுகிறது. வேதம் என்கிறது 2 பகுதிகளாக இருக்கிறது. அதனுடைய முதல் பகுதி யாக யஜ்ஞங்கள் செய்வதை பற்றித்தான் சொல்லுகிறது. கர்மகாண்டம் என்றும் சம்ஹிதை என்றும் சொல்லக்கூடிய பாகங்கள் அவர்கள் பூர்த்தியாக யாக யஜ்ஞங்களை பற்றி சொல்லுகின்றன. 2வது பகுதி உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்கள் அத்தனையும் பிரம்மமான பகவானை பற்றி சொல்லுகின்றன. அப்போ யாக யஜ்ஞங்களை பற்றி சொல்லுவது எதற்காக என்று கேட்டால், இந்த பிரம்மமான பகவானை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கர்மகாண்டத்திலே தெரிவிக்கப்படுகிறது. கர்மகாண்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற யாக யஜ்ஞங்கள் அனைத்தும் பகவானை ஆராதிக்கக்கூடிய வழிமுறைகள். ஆகையினாலே கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் 2ம் சேர்ந்து ஒரே நூல்தான் என்று இப்படியெல்லாம் ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில். ஆனால் உண்மையிலே ஆதிசங்கர பகவத்பாதர் அந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவர் அல்லர். அவர் அத்வைத சித்தாந்தம், அவருக்கு கர்மகாண்டம் என்பது வேண்டியதில்லை, ஞானகாண்டம் என்பது என்கிற பாகம் மட்டுமே முக்கியம் என்று கொண்டவர் அவர். ஆனால் அவரும் கூட இந்த இடத்துல எப்படி அர்த்தம் காட்டினார்னால், யஜ்ஞங்களெல்லாம் எப்படிப்பட்டவை என்றால் தத் சமாராதனாத்மனாம் என்று பகவானுக்கு சமாராதனமாக இருக்கக்கூடியவை. அப்படிப்பட்ட யஜ்ஞங்களுக்கெல்லாம் இவர்தான் சேஷி. சேஷி என்னால் என்ன? எஜமானர், தலைவர் என்பது பொருள். தனக்கு ஆராதனமாக இருக்கக்கூடிய எல்லா யஜ்ஞங்களுக்கும் தாம் தலைவராயிருப்பவர் என்பதுதான் யக்ஞி என்கிற திருநாமத்தினுடைய அர்த்தம் என்று காட்டினார். அகம்கி யஜ்ஞானாம் சர்வ யஜ்ஞானாம் போக்தா பிரபுரேவச்சா. பிரபு என்னாலே என்ன? தலைவன் என்றுதான் பொருள். அது பகவத்கீதையிலே கண்ணபிரான் தானே தன்னுடைய திருவாய் மலர்ந்து அருளி செய்திருக்கிறான். அகம்கி சர்வ யஜ்ஞானாம் போக்தா பிரபு பிரபு என்று சொன்னான். எல்லா யஜ்ஞங்களையும் உண்பவன் நான். அது அடுத்த திருநாமம் வரப்போகிறது. யஜ்ஞ புக் என்கிற திருநாமத்தில் பிரபு என்கிற திருநாமம் சொல்லானது இந்த திருநாமத்திலே விவரிக்கப்படுகிறது. இதே அர்த்தத்தை தான் இந்த திருநாமத்திற்கு பராசர பட்டரும் காட்டுகிறார். சர்வ யஜ்ஞானாம் சேஷி யக்ஞி, எல்லா யஜ்ஞங்களுக்கும் தலைவர் என்கிற அர்த்தத்தை காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக சத்யசந்த தீர்த்தர் யக்ஞி என்கிற திருநாமத்திற்கு யஜ்ஞா அஸ்ய அஸ்தீதி யக்ஞி, யஜ்ஞத்தை உடையவர், அதனால் இவருக்கு யக்ஞி என்பது திருநாமம் என்று இப்படி அர்த்தம் காட்டினார். அடுத்தபடியாக 979வது திருநாமம் யஜ்ஞ புக் என்பது. யஜ்ஞ புக் என்னால் என்ன? யஜ்ஞத்தை எல்லாம் புஜிப்பவர், யஜ்ஞத்தை உண்பவர் என்பதுதான் பொருள். அதுதான் சகஸ்ரநாமத்திலேயும் கூட அகம்ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா என்கிற சப்தத்தாலே தெரிவித்தான் பகவான். அதான் இங்கே அப்படியே காட்டுகிறார். அதே அர்த்தத்தை தான் ஆச்சாரியர்கள் மூவருமே காட்டுகிறார்கள். என்ன காட்டுகிறார்கள்? யஜ்ஞம் புங்தே என்னால் யஜ்ஞம் புங்தேன்னு அர்த்தம்? யஜ்ஞங்களை உண்பவர், அதாவது அந்த யஜ்ஞத்திற்கு பல யஜ்ஞத்தை அனுபவிப்பவர் என்பது பொருள். அல்லது புனக்தி இதிவா, நம்மை அனுபவிக்கும்படி செய்பவர், காப்பவர், அல்லது யஜ்ஞங்களை நாம் அனுபவிக்கும்படி செய்பவர் என்று இப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். அதே அர்த்தத்தை தான் அப்படியே எழுத்து பிசகாமல் காட்டுகிறார் பராசர பட்டரும். தான் புங்தே புனக்தி இதிவா யஜ்ஞ புக் என்று பராசர பட்டரும் அந்த அர்த்தம் காட்டினார். அதாவது யஜ்ஞங்களை உண்பவர் அல்லது யஜ்ஞங்களை காப்பவர் என்று இப்படி பொருள் கொள்ளலாம் யஜ்ஞ புக் என்பதற்கு. அடுத்தபடியாக யஜ்ஞம் புங்த இதி
வா, இது சத்யசந்த தீர்த்தர் காட்டுகிற அர்த்தம். அது யஜ்ஞம் புங்க்த இதி வா என்னால்னா யஜ்ஞத்தை உண்பவர் என்று ஒரு பொருள். அடுத்தது யஜ்ஞம் போஜயதி இதி வா என்று இரண்டாவதாக காட்டினார். தேவர்களை யஜ்ஞங்களாலே உண்பிப்பவர் என்று சொன்னார். ஏனென்றால் இந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த யஜ்ஞத்திலே கொடுக்கக்கூடிய ஆகுதிகள் தான் ஆகாரமாக ஆகிறதாம். இதெல்லாம் அப்படித்தான் நம்முடைய பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதாவது நாம் யஜ்ஞங்களை செய்து அந்த தேவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தோமானால் அந்த தேவர்கள் மழையை பொழிந்து அதன் மூலமாக தானியங்கள் விளைந்து நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார்கள். ஆக இது இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளக்கூடிய பரிமாற்றம். இது நாம் தேவதைகளுக்கு உணவிடுகிறோம் யஜ்ஞங்களை செய்து அதில் இடுகிற ஆகுதிகள் மூலமாக. தேவர்கள் அதனால் மகிழ்ந்து மழை பெய்து நமக்கு உணவை கொடுக்கிறார்கள். திருவள்ளுவரும் கூட இதை சொல்லுகின்ற பொழுது தானன் தவமிரண்டும் தங்கா வானங் வழங்காவிடின் என்று சொன்னார். வானம் வழங்கவில்லை என்னால் தானன் தவமிரண்டும் தங்காது, தானன் தவமிரண்டும் தங்கவில்லை என்னால் வானம் வழங்காது. இரண்டையும் நாம் சேர்த்தே கொள்ளலாம். அப்படி இந்த அர்த்தத்தை அவரும் காட்டினார் என்று சொல்லணும். அதனால் யஜ்ஞத்தினாலே தேவர்களை உண்பிப்பவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அடுத்தபடியாக 980வது திருநாமம் யஜ்ஞ சாதனஹா என்பது. யஜ்ஞ சாதனஹா என்பதற்கு ஆதிசங்கர பகவத்பாதர் முதலில் என்ன அர்த்தம் காட்டுகிறார்னால் யஜ்ஞாக சாதனம் தத் பிராப்தௌ இது குர்வந்தி யஜ்ஞ சாதனஹா. அதாவது பகவானை அடைவதற்கு எது சாதனம் என்றால் யஜ்ஞங்கள் தான் சாதனம் என்று. யஜ்ஞாக தத் பிராப்தௌ சாதனம், அவனை அடைவதற்கு யஜ்ஞாக சாதனம், யஜ்ஞங்கள் சாதனமாய் இருக்கின்றபடியினாலே அது ஒன்றுதான் சாதனம் என்று நாம் கொள்ளவில்லை. பல வேறு சாதனங்கள் உண்டு, ஆனால் அதுவும் ஒரு சாதனம் பகவானை அடைவதற்கு என்று. அதே அர்த்தத்தை தான் பராசர பட்டர் கொஞ்சம் வேறு விதமாக காட்டுகிறார். தே அஸ்ய ஞானத்வாரா என்ன காட்டுகிறார்? சித்யுபாயா இதி யஜ்ஞசாதனஹா. ஞானத்தின் வழியாக அவனை அடைவதற்கு யஜ்ஞங்களே சாதனமாக இருக்கின்றன, உபாயங்களாக இருப்பவர். ஞான மார்க்கத்தில் செல்பவர்கள் யஜ்ஞத்தை செய்துதான் அவனை அடைய வேண்டும் என்கிறபடியினாலே அது தே என்ன அஸ்ய ஞானத்வாரா என்று காட்டினார். அதாவது ஞானத்தின் மூலமாக அவனை அடைவதற்கு எது உபாயமாயிருக்கிறது என்றால் இந்த யஜ்ஞங்கள் உபாயமாக இருக்கின்றனவாம். ஆகையினாலே யஜ்ஞசாதனஹா என்னால் ஞானத்தின் வழியாக தம்மை அடைவதற்கு யஜ்ஞங்கள் உபாயங்களாக இருப்பவர். அந்த யஜ்ஞங்கள் வழியாகத்தான் ஞானத்தை அடைய முடியும். அவன் மேலே மேலே அந்த யஜ்ஞத்தை செய்ய செய்ய அவனுடைய ஞானமானது நன்றாக மலர்கிறது. அந்த ஞானத்தின் மூலமாக பகவானை அடைகிறான் என்று நாம் கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட அர்த்தத்தை பராசர பட்டர் காட்டினார். அதற்கு மேலே சத்யசந்த தீர்த்தர் இந்த யஜ்ஞ சாதனஹா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது யஜ்ஞஸ்ய சாதனம், யஜ்ஞம் செய்வதற்கு எதெல்லாம் சாதனங்களாக கொள்ளப்படுகின்றன என்று பார்த்தால் அது என்ன சொல்றார்? ஸ்ருக் ஸ்ருவாதிகம் என்று சொல்றார். ஸ்ருக் என்று ஒன்று, ஸ்ருவம் என்று ஒருண்டு. இதெல்லாம் யஜ்ஞம் செய்கிறவர்கள் உபயோகப்படுத்துகிற கரண்டிகள் போல் இருக்கக்கூடிய இரண்டு வஸ்துக்கள். அது யாகம் செய்பவர்கள் இரண்டு ஒன்றாலே நெய்யை எடுத்து இன்னொரு கரண்டியில் விட்டு அதை அப்படி சேர்ப்பார்கள். அதுக்கு சிறுக்கு என்றும் சிவம் என்றும் பெயர். இப்படிப்பட்டவெல்லாம் துணைகளை கொண்டுதான் யஜ்ஞத்தை செய்ய முடியும் அல்லவா? அதனால் சிறுக் சிறுவாதிக்கம், மந்திராதிக்கம், அந்த யஜ்ஞத்திற்கு உண்டான மந்திரங்கள் அதெல்லாம் கூட பகவான் தான் கொடுக்கிறான் நமக்கு. ஆக யஜ்ஞ சாதனஹா என்னால் யஜ்ஞத்திற்கு எவையவை சாதனமாக இருக்கின்றனவோ அந்த சிறுவங்கள் என்று சொல்லப்படுகின்ற கரண்டிகள், அந்த யஜ்ஞத்திலே உபயோகப்படுத்துகிற மந்திரங்கள், இவற்றையெல்லாம் நமக்கு கொடுப்பவர். அதனால் பகவானுக்கு யஜ்ஞ சாதனஹா என்பது திருநாமம் என்று சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டினார். இப்படி பகவானுடைய திருநாமங்கள் இன்னமும் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
नाथो नाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।